ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தி சைக்காலஜி ஆஃப் மணியில் 6th சாப்டரில் டெய்ல்ஸ் யூ வின். அதில் இன்னொரு டாபிக் வருது, அமேசான். இந்த அமேசான் பார்த்தீங்கன்னா 2018 S&P 500 அந்த ஷேர்ஸில் வந்து 6% வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 6% எதுல இருந்து வந்ததுன்னா, அமேசான் பிரைம் அண்ட் அமேசான் வெப் சர்வீஸ் இந்த ரெண்டு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதால தான் அவங்களால அந்த 6% ஷேரை பெற முடிஞ்சிச்சு. ஆனா அமேசான் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபயர் போனு அந்த மாதிரி விஷயங்கள்ல ட்ரை பண்ணி அதுல நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா இந்த ரெண்டு விஷயம் வந்து அவங்களுக்கு சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி ஆப்பிள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா 7% இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த விஷயம் கை கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐபோன் தான் அவங்களுக்கு அந்த 7% வரதுக்கான முக்கிய பங்கு வகிச்சது. இது மாதிரி தான் நம்ம என்ன பண்றாங்க, நிறைய பேர் சில ஷேர்ஸ் மட்டும் வாங்கி அந்த ஷேர் நம்மளுக்கு நிறைய சம்பாரிச்சு தரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பட் அந்த ஷேர்ஸால அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இருக்கிறது கிடையாது. ஸோ ஷேர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுன்றது வந்து ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து என்ன ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளியரா நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி நம்ம காமா இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமா நெப்போலியன் சொன்ன ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு சிறந்த போர் வீரன் யாருன்னா, அவனை சுத்தி எல்லாமே பிரச்சனையில இருக்கும்போது அவன் மட்டும் நார்மலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது. நம்ம மார்க்கெட்டே கிராஷ் ஆகி என்ன ஃபெயிலியர் ஆனாலும் சரி நம்ம நார்மலா இருந்து அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை மட்டும் கெயின் பண்ணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்போ 2013 வாரன் பஃபே பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. கிட்டத்தட்ட அவர் சொல்றாருன்னா கிட்டத்தட்ட 400-500 கம்பெனிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு வெறும் 10-20 கம்பெனி ஷேர்ஸ் மட்டும் தான் எனக்கு அதிக அளவு உச்சபட்ச லாபத்தை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அது மாதிரி தான் நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. ஆனா நம்ம எல்லா விஷயத்தையும் முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஸோ அது செஞ்சு பார்க்கறதுல அதுல எதனா ஒரு வெற்றி தரும். ஸோ அவர் இன்னொரு கோட்டையும் சொல்றாரு. ஜார்ஜ் சோரஸ்ன்றது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களோட முயற்சி வந்து சரியா தப்பான்றது முக்கியம் இல்ல. நீங்க சரியா செய்யும் போது எவ்வளவு பணம் சம்பாரிச்சீங்க, தப்பா செய்யும் போது எவ்வளவு பணம் லூஸ் பண்ணீங்க, அதுதான் முக்கியம். சில நேரத்துல நம்ம தவறான முடிவு எடுத்திருந்தாலும் அந்த முடிவு சில நேரத்துல நம்மளுக்கு நிறைய லாபத்தையும் கொடுத்திருக்கும். நல்லபடியா நம்ம டிசிஷன் எடுத்திருந்தாலும் சில நேரத்துல அது நஷ்டத்தையும் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சைக்காலஜி ஆஃப் மணி பிளேலிஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் டாபிக்ஸ் பத்தி நான் எல்லாம் பேசியிருக்கேன். அதையும் நீங்க வந்து என்னோட பேஜ்ல போய் பார்த்துக்கலாம். அகைன் இந்த அடுத்த டாபிக்ஸ் கண்டினியூஸா நான் இந்த புக்கு ஃபுல்லா இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுவேன். மறக்காம என்னை ஃபாலோ பண்ணுங்க, என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.